அணுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியா இருக்குன்னு யார் சொன்னது? யாரு சொல்லணும்? அனு நடந்துக்கிறது பார்த்தாலே தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லாத. பாட்டி ஒரு நிமிஷம். சாம்பார் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம். ஹலோ சொல்லுங்க அங்கிள். போதும். ரோஜா டாடி தான் பேசுறாரு, துபாயில இருந்து. போடுங்க. ஓ அடுத்த மாசம் வரீங்களா? ஆனா ஃபிளைட் சர்வீஸ் இல்லையே. ஓ பிரைவேட் ஜெட்ல வரீங்களா? சரி போதும். இந்த ஊர்ல கால் டாக்ஸி மாதிரி அந்த ஊர்ல கால் ஃபிளைட் போல இருக்கு. வெல்கம் அங்கிள். ரோஜா கூட உங்களை பார்க்க முடியலையேன்னு ரொம்ப கவலைப்பட்டா. யோ சாப்பாட்டே பார்க்காத மாதிரி ஏன் இப்படி சாப்பிடுற? யார் அங்கிள்? பாட்டியா? பாட்டி ரொம்ப நல்லா இருக்காங்க. பாட்டிக்கு ரோஜா தானே செல்லமே. எப்ப பாரு ரோஜா 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 தான். பாட்டி அங்கிள் உங்களை ரொம்ப கேட்டதா சொல்றாரு. ஒரு நிமிஷம் அங்கிள், உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. ரோஜா இதா பேசு. கொடுங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்றாராமா. குடு ரோஜா. டாடி எப்படி இருக்கீங்க டாடி? எனக்கு ரோஜா கொஞ்சம் தண்ணி ஊத்துறியா? இல்ல டாடி. மதர் மாதிரி ஒரு மாமியார், மதர் தெரேசா மாதிரி ஒரு பாட்டி. நான் சூப்பரா இருக்கேன் டாடி. போதுமா. ஐயோ எனக்கு நிறைய இருக்கு டாடி. போதுமாடா? என்ன டாடி 2 கிலோவா? சரி கொண்டு வாங்க. எனக்கு 2 கிலோ நகை வாங்கி வச்சிருக்கீங்களா டாடி? சரி டாடி கொண்டு வாங்க. ஐயோ அத்தை, எனக்கு டாடி 2 கிலோ நகை வாங்கி வச்சிருக்காராம். அத வரும்போது இங்க கொண்டு வராராம். அத கட்டியா கொண்டு வரவா இல்ல நகையா செஞ்சு கொண்டு வருவான்னு கேட்டாரு. அப்படியா? 2 கிலோ தக்காளி வாங்குறதுக்கே இவளுக்கு வக்கு கிடையாது. இதுல 2 கிலோ தங்கமா, அதுல கட்டியா வேணுமா நகையா வேணுமான்னு கேக்குறாங்களாம். நடத்துடி நடத்து. அம்மா சும்மா சொல்லக்கூடாதுமா. ரொம்ப பெரிய இடத்து சம்பந்தமா தான் பிடிச்சிருக்கீங்க. பாட்டி என்ன சாதாரண ஆளா? பெரிய இடமா தான் பிடிப்பாங்க. அப்பா அம்மா பேர் தெரியாத ஆதரவு இல்லாதவளே இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வர போறாங்க. என்ன பாட்டி? அர்ஜுன், பெரிய இடத்து சம்பந்தம் சின்ன இடத்து சம்பந்தம் அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. மனசு நல்லா இருந்தா போதும். நானும் வந்ததுல இருந்து ரோஜாவை பாத்துட்டு தான் இருக்கேன். அம்மா, ரோஜா கிட்ட ஒரு எளிமை இருக்கு, அவ பேச்சுல ஒரு இனிமை இருக்கு. அங்கிள் அப்படியே செண்பகமத்த மாதிரியே இருக்கா? அதேதான். இவன் சொல்லலைன்னா கூட இவன் ஏத்தி விடுவான் போல இருக்கே. ரொம்ப சரியா சொன்னீங்க. இது பாரு, சரி சாப்பிடும் போது பேசக்கூடாதுன்னா பாட்டி எத்தனை தடவை சொல்லிருக்காங்க உங்ககிட்ட. அப்புறம் சாப்பாடு இறங்காது. சாப்பிடு. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. கேட்டு வாங்கி சாப்பிடுங்க.